இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு பாப்பா மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அவங்க போகும்போது அவங்க மேல இசைக்கம்மன் இறங்கி சாமி ஆடியிருக்காங்க. அதுக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே யார் வந்திருக்கா யார் வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க, நான் இசைக்கம்மன் தான் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீ பொய் சாமி ஆடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாரும். யாரும் யாரை பத்தி இந்த மாதிரி பொய்ச்சாமி ஆடுற கள்ளச்சாமி ஆடுறன்னு மட்டும் யாருமே தயவு செய்து சொல்லாதீங்க. போன வருஷம் தசராவுக்கும் இவங்க மாலை போட்டு போயிருக்காங்க. அப்பவும் இவங்களுக்குள்ள இசைக்கம்மன் இறங்குறாங்க. ஆனா சாமி ஆடாம கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுருக்காங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறத பார்த்து ஒரு காளி வேஷம் போட்டவங்க இவங்கள பார்த்து கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டு உனக்குள்ள சாமி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க அழுதுகிட்டே நின்றுருக்காங்க. இவங்க கண் கலங்கி நிக்கிறத பார்த்து இன்னொரு காளி வேஷம் போட்டவங்க இவங்கள கூப்பிட்டு எதுக்கும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசைக்கம்மன் ஒரு உறுதியான ஒரு தெய்வம். யார் உடம்புல வந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா போகவே மாட்டாங்க. நான் ஒரு தடவை தசரால பார்த்தேன். காளி வேஷம் போட்டிருக்கவங்க இசைக்கம்மனுக்கு சாமி ஆடுறவங்கள சடைய வச்சு அடிச்சாங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.